வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். $1 டிரில்லியன் கடனில் ஒன்றாரியோ, மக்கள் தலையில் விழும் பெரும் தொகை கடன், மக்களே உஷார். லிப்ஸ்டிக் விற்று $5 மில்லியன் சுருட்டிய பெண், கனடாவை உலுக்கிய அதிர்ச்சி மோசடி. ட்ரம்புக்கு எதிராக டொரண்டோவில் உருவான கிறிஸ்லி பார் திடீர் மூடல், மக்கள் பேரதிர்ச்சி. ஒட்ரோவாவில் இளைஞர் போக்குவரத்து பாஸ் ரத்து, கொந்தளிக்கும் மக்கள். கனடா பாரி நகரில் வெடித்துச் சிதறிய வீடு, ஒருவர் கவலைக்கிடம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கனடா அரசு தனது குடிவரவு அமைப்பில் சில முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது. இதன் மூலம் திறமையான வெளிநாட்டு பணியாளர்கள் கனடாவில் நிரந்தர வதிவிடத்தை பெறுவதற்கான புதிய வழிகள் உருவாக்கியுள்ளன. இந்த மாற்றங்கள் கனடாவின் தொழிலாளர் சந்தையில் உள்ள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. கனடாவின் முதன்மையான எக்ஸ்பிரஸ் நுழைவு முறை இப்போது குறிப்பிட்ட தொழில்துறைகளில் அதிக கவனம் செலுத்துகின்றது. அதன்படி சுகாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம், கட்டுமான வர்த்தகம், போக்குவரத்து, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள், கல்வி போன்றவை அதிக தேவையுள்ள தொழில்களாக காணப்படுகின்றன. இந்த துறைகளில் பணி அனுபவம் உள்ளவர்கள் எக்ஸ்பிரஸ் நுழைவு முறையின் கீழ் விண்ணப்பிப்பதன் மூலம் நிரந்தர வதிவிடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. கனடா எதிர்வரும் ஆண்டுகளில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களை வரவேற்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி 2025 ஆண்டில் 3,95,000 பேரும், 2026 ஆண்டில் 3,80,000 பேரும், 2027 ஆண்டில் 3,65,000 பேரும் கனடாவுக்குள் வரவேற்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அடுத்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1.14 மில்லியன் புதிய நிரந்தர குடியிருப்பாளர்கள் கனடாவில் குடியேறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2025 ஆண்டில் கனடாவுக்கு குடிபெயர்வதற்கான விரிவான வழியாக எக்ஸ்பிரஸ் நுழைவு முறை கருதப்படுகிறது. இந்த முறையின் கீழ் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பொதுவாக 6 மாதங்கள் அல்லது அதற்கும் குறைவான காலத்தில் பரிசீலிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் மென்மர வர்த்தக பிரச்சினை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. கனடாவின் மென்மர இறக்குமதிகள் மீது அமெரிக்கா தனது வரிகளை கடுமையாக உயர்த்தியுள்ளது. இதனால் மொத்த வரி விதிப்பு 35.19% அதிகரித்துள்ளது. இந்த அதிரடி வரி உயர்வு கனடாவின் வனத்துறை மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வர்த்தகத்துறை கனடா தனது மரத்தொழிலுக்கு நியாயமற்ற மானியங்களை வழங்குவதாக குற்றம் சாட்டுகிறது. கனடாவின் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து மரம் வெட்டுவதற்கு குறைந்த கட்டணம் வசூலிப்பது இந்த மானியம் என்பது அமெரிக்காவின் வாதமாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை கனடா தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த புதிய நெருக்கடியை சமாளிக்க கனடா பிரதமர் மார்க் கார்னி ஒரு பெரிய உதவி திட்டத்தை அறிவித்துள்ளார். 1.2 பில்லியன் மதிப்பிலான இந்த திட்டம் பாதிக்கப்பட்ட மர உற்பத்தி நிறுவனங்களுக்கு உதவும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் அவசர தேவைகளுக்காக $700 மில்லியன் கடன் உத்தரவாதங்களும், தொழில்துறையை நீண்ட காலத்துக்கு போட்டித்தன்மையுடன் வைத்திருக்க $500 மில்லியன் மானியங்களும் அடங்கும். மேலும் கனடாவின் உள்நாட்டு கட்டுமான திட்டங்களில் கனடிய மரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிரதமர் கார்னி அறிவித்துள்ளார். இருப்பினும் பிரதமரின் இந்த திட்டம் விமர்சனங்களையும் சந்தித்துள்ளது. அமெரிக்காவுடன் ஒரு நிரந்தர தீர்வை காண தவறிவிட்டதாகவும், அவரது திட்டம் தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க போதுமானதாக இல்லை என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த வரி உயர்வு கனடாவின் வனத்துறையை சார்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் சமூகங்களை கடுமையாக பாதிக்கும் என்று தொழில்துறை சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் அரசாங்கத்தின் உதவி திட்டம் இந்த கடினமான நேரத்தில் ஒரு முக்கியமான ஆதரவு என்றும் அவர்கள் வரவேற்றுள்ளனர். கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக உறவுகளில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பிரதமர் மார்க் கார்னி ஒரு புதிய அணுகுமுறையை கையாள்வது குறித்து ஆலோசித்து வருகிறார். அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருப்பதை குறைத்து கனடாவின் பொருளாதாரத்தை உள்நாட்டில் வலுப்படுத்துவதையும் புதிய சர்வதேச வர்த்தக கூட்டாளிகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்ட 3வது வழி என்ற திட்டத்தை அவர் முன்னெடுத்துள்ளார். இந்த சூழலில் பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்காவுடனான பழைய வர்த்தக உறவு முடிவுக்கு வந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா அதன் பொருளாதாரத்துக்குள் மற்றவர்களை அனுமதிப்பதற்கு வரிகளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் கனடா தனது சொந்த பலத்தை கட்டமைப்பதில் அதிக கவனம் செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1972 ஆண்டில் இதேபோன்ற ஒரு சூழலில் கனடா கையாண்ட 3வது வழி என்ற கொள்கையை தற்போதைய நிலைக்கு ஒப்பிட்டு அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்நாட்டு தொழில்களை, குறிப்பாக மென்மரக்கட்டை போன்ற துறைகளை ஆதரிக்க அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. மேலும் உள்நாட்டு சந்தையை வலுப்படுத்தவும் பிற நாடுகளுடன் வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாறிவரும் உலகளாவிய வர்த்தக சூழலில் கனடா ஒரு புதிய பாதையை வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவே ஆளும் தரப்பு கருதுகிறது.
ஒன்டாரியோ மாகாணத்தின் கடன் சுமை வெண்ணெய் முட்டும் அளவுக்கு அதிகரித்துள்ளது. மாகாணத்தின் கடன் இந்த தசாப்தத்துக்குள் $1/2 டிரில்லியன் எட்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒன்டாரியோவின் நிகர கடன் $428.1 பில்லியனாக உள்ளது. இதன் அர்த்தம் ஒவ்வொரு ஒன்டாரியோ குடிமகனின் தலையிலும் $26,552 கடன் சுமை இருக்கிறது. இது கனடாவிலேயே இரண்டாவது அதிகபட்சமாகும். பிரீமியர் டக்ஃபோர்ட் கடனை விரும்புவதில்லை என கூறினாலும் அவரது அரசாங்கம் இந்த ஆண்டு மட்டும் வட்டி செலுத்துவதற்காக $16.2 பில்லியனை செலவிடுகிறது. இந்த தொகை மாகாணத்தின் உயர்கல்விக்கான மொத்த செலவை விட அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கடன் சுமை எதிர்கால சந்ததியினர் மீது பெரும் வரிச்சுமையாக மாறும் என விமர்சகர்கள் கூறுகின்றனர். எதிர்க்கட்சியாக இருந்தபோது கடன் குறித்து கடுமையாக விமர்சித்த ஃபோர்ட் அரசாங்கம் தற்போது அதே பிரச்சனையை எதிர்கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் டக்ஃபோர்ட் கனடா வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். முதல்வரின் இந்த கருத்து பணவியல் கொள்கையை அன்றாட அரசியலுக்குள் இழுப்பதாகவும் அதன் மூலம் கனடா வங்கியின் சுதந்திரமான செயல்பாட்டில் குறுக்கிடுவதாகவும் அமைந்துள்ளதாக தற்போது ஒரு சாட்சி எழுந்துள்ளது. கனடா வங்கி நாட்டின் பணவியல் கொள்கையை நிர்வகிக்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். வட்டி விகிதங்களை உயர்த்துவதும் குறைப்பதும் முற்றிலும் பொருளாதார காரணிகளின் அடிப்படையிலேயே வங்கியால் தீர்மானிக்கப்படும். இத்தகைய முடிவுகளில் அரசியல் தலையீடுகள் இருப்பது வங்கியின் நம்பகத்தன்மையையும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் பாதிக்கக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். கனடாவின் மொன்ட்ரியல் நகரில் 32 வயது யூத மதத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது 2 பிள்ளைகளின் கண்முன்னே கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் 28 வினாடிகள் கொண்ட காணொளியில் தாக்குதல்தாரி யூத நபரை நிலத்தில் தள்ளி அவர் மீது அமர்ந்து கடுமையாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. பின்னர் அங்கிருந்த மளிகை பையில் இருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவரின் தலையில் அணியும் கிப்பா எனப்படும் குல்லாவை அருகிலிருந்து நீரூற்று பகுதியில் வீசி எறிந்துவிட்டு செல்கின்றார். ஆனால் அவருக்கு உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்கள் ஏற்பட்டதாகவும் மொன்ட்ரியல் போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர் இன்னும் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தற்போது இதுகுறித்து கனடிய பிரதமர் மார்க் கார்னி இது ஒரு கொடூரமான வன்முறை செயல் என்றும் கனடாவில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பாக வாழ உரிமை உண்டு என்று குறிப்பிட்டு பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். கனடாவின் நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தில் தீவிர காட்டுத்தீ அபாயம் காரணமாக அவருக்கு சொந்தமான அனைத்து காடுகளும் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. இந்த அவசர உத்தரவு ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக முதல்வர் சூசன் ஹோல்ட் அறிவித்துள்ளார். காடுகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் இதனால் மலையேறுதல், முகாம் அமைத்தல், மீன்பிடித்தல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மிராமிச்சி பகுதியில் 240 ஹெக்டேர் பரப்பளவில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டை மீறி பரவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தடையை மீறுபவர்களுக்கு $172.50 அபராதம் விதிக்கப்படும் என கிரவுண்ட் நிலங்கள் மற்றும் காடுகள் சட்டத்தின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்து ஏற்பட காரணமாக இருப்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தனியார் நிலங்களிலும் இதேபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 1986ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவே மிக மோசமான வறட்சி நிலை என்றும் பொதுமக்கள் தேவைப்பட்டால் வெளியேற தயாராக இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பிரின்ஸ் எட்வர்ட் தீவின் உபர்வின் பகுதியில் வாகனம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக RCMP போலீசார் தெரிவித்துள்ளனர். ரோட் 125 ஹக்மடக் சாலை பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த தொலைபேசி கம்பத்துடன் மோதி பள்ளத்தில் வீழ்ந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலேயே வாகனத்தின் சாரதியான ஆண் உயிரிழந்ததாகவும் 50 வயதுடைய பெண் படுகாயமடைந்த நிலையில் பிரின்ஸ் கண்ட்ரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் RCMP பிரதான குற்றப்பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. கனடாவின் பாரி நகரில் உள்ள மார்ஷல் வீதியில் அமைந்திருந்த வீடு ஒன்று பாரிய வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்தில் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. சனிக்கிழமை மதியம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற போது அயல் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் முழு வெடிப்பு சம்பவமும் பதிவாகியுள்ளது. குறித்த காணொலியில் பாரிய சத்தத்துடன் வீடு வெடித்துச் சிதறுவதும் உடனடியாக தீப்பிழம்புகள் சூழ்ந்து கொள்வதும் தெளிவாக தெரிகிறது. 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணிகள் ஈடுபட்டன. இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அயலில் உள்ள வீடுகளுக்கு சிறிய சேதங்கள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
கல்கரியின் வடகிழக்கு பகுதியிலுள்ள ஒரு வீட்டில் சனிக்கிழமை அதிகாலை நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் திருட்டு முயற்சி சம்பவம் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. சனிக்கிழமை அதிகாலை ஹாஸ்டல் புரூக் பே எண்ணியின் 100வது தொகுதியிலுள்ள ஒரு வீட்டுக்குள் 3 நபர்கள் அத்துமீறி நுழைந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த சம்பவத்தின் போது துப்பாக்கியால் பலமுறை சுடப்பட்டதாகவும் பின்னர் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றதாகவும் அந்த வீட்டில் வசித்தவர்கள் காவல்துறையிடம் தெரிவித்தனர். ஆனால் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இது ஒரு குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்புகின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கனடாவின் மொன்ட்ரியல் நகரில் பாடசாலை உபகரணங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் உதவி கோரும் குடும்பங்களின் எண்ணிக்கை குறிப்பாக நடுத்தர வருமான குடும்பங்கள் மத்தியிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. பாடசாலை உபகரணங்களின் விலை மட்டும் கடந்த ஆண்டை விட 17% அதிகரித்துள்ளதாக சன்ஜூத் போன்ற தொண்டு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. 800 பிள்ளைகளுக்கு மட்டுமே உதவக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு ஆகஸ்ட் மாத உதவி திட்டத்துக்காக மார்ச் மாதத்திலேயே கோரிக்கைகள் குவிய தொடங்கியுள்ளன. உணவு, வாடகை போன்ற அத்தியாவசிய செலவுகளுடன் இந்த பாடசாலை செலவுகளும் தங்கள் வரவு செலவு திட்டத்தில் பெரும் சுமையை ஏற்படுத்துவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேபோல் குட் நியூஸ் சேப்பல் போன்ற பிற அமைப்புகளும் தங்கள் உதவி திட்டங்களை விரிவுபடுத்தியுள்ளன. அவர்கள் வெளியிட்ட பதிவுக்கான இணைப்பில் 12 மணி நேரத்துக்குள் 400 குடும்பங்கள் பதிவு செய்துள்ளன. 2 பிள்ளைகளின் தாய் உணவு, பாடசாலை கட்டணம் மற்றும் சீருடைகள் தனது வரவு செலவு திட்டத்தில் பெரும் சுமையை ஏற்படுத்துவதாக கூறுகின்றார். அதேபோல் இன்னொரு தாய் இந்த உதவி திட்டம் தனது குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறினார். கனடாவில் புதிதாக குடியேறியவர்களுக்கு இந்த ஆதரவு மிகவும் உதவியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய நன்கொடைகள், பொருட்கள் அல்லது தன்னார்வ தொண்டர்களின் நேரம் போன்ற பொதுமக்களின் ஆதரவு மிகவும் முக்கியம் என்று அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது உதவி கோரும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பெரும் சவாலாக அவர்களுக்கு மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோன்ட்ரியல் நகரில் சனிக்கிழமை 2 வெவ்வேறு மதுபான விடுதிகளில் நடந்த கத்திக்குத்து சம்பவங்களில் 3 ஆண்கள் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முதல் சம்பவம் அதிகாலை 2 மணியளவில் ஹோர்டிஸ் நோவ் சாலையில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் நிகழ்ந்துள்ளது. அங்கு ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தை தொடர்ந்து 2 ஆண்கள் கத்தியால் குத்தப்பட்டனர். இதில் 36 வயதான ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதை அடுத்து 48 வயதான மற்றொருவர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் காவல்துறை வருவதற்குள் தப்பிச் சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது சம்பவம் அதிகாலை 3:50 மணியளவில் அன்ட்ரூ பகுதியில் நடைபெற்ற 24 வயதான ஒரு இளைஞர் டெஸ் ஓர்மாக்ஸ் தெருவில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவருக்கு உடலின் மேல் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரது நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கத்திக்குத்து சம்பவமும் சவுமாண்ட் அவென்யூவில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நிகழ்ந்துள்ளது. இந்த 2 சம்பவங்களிலும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்து தனது தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரிகளுக்கு பதிலடியாக கனேடிய உணர்வை பறைசாற்றும் வகையில் தொடங்கப்பட்ட டொரண்டோவின் கிறிஸ்லி பார் திறக்கப்பட்ட சில மாதங்களிலேயே மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் மூடல் அதன் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் அடையாளங்களை பறைசாற்றும் வகையில் கனேடிய டயர் பணத்தை கூட கட்டணமாக ஏற்றுக்கொண்ட இந்த உணவகம் அதன் தனித்துவமான கருப்பொருளாக பலரின் கவனத்தை ஈர்த்திருந்தது. கனேடிய உணவுகள், பானங்கள் மற்றும் இசையுடன் ஒரு முழுமையான கனேடிய அனுபவத்தை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த உணவகத்தின் திடீர் மூடல் அதன் கனேடிய கருப்பொருள் கொண்ட பயணத்தின் முடிவை குறிப்பதாக தற்போது பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கனடாவில் லிப்ஸ்டிக் தொடர்பான போன்சி திட்டத்தில் ஈடுபட்ட டொரண்டோ பெண் ஒருவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $610,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பெரும்பாலும் பிலிப்பைன் சமூகத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட $5 மில்லியன் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போன்சி திட்டமானது அதிக வருமானம் தருவதாக கூறி புதிய முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை பெற்று பழைய முதலீட்டாளர்களுக்கு செலுத்தும் ஒரு மோசடி முதலீட்டு முறையாகும். இந்த வழக்கில் லிப்ஸ்டிக் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான முதலீடுகள் அதிக வருமானம் கிடைக்கும் என்று உறுதியளித்து இந்த மோசடி நடத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மையமாக செயல்பட்ட டொரண்டோவைச் சேர்ந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்துள்ளது. இந்த மோசடியால் பாதிக்கப்பட்ட பலரும் தங்கள் சேமிப்பை இழந்துள்ளனர். இந்த சம்பவம் கனடாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் முதலீடு செய்யும் போது மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுத்துள்ளது.
கனடாவின் தலைநகரான ஓட்டோவாவில் இளைஞர்களுக்கான தள்ளுபடி செய்யப்பட்ட போக்குவரத்து மாதாந்திர பாஸ் செப்டம்பர் 1 முதல் ரத்து செய்யப்படும் என்ற நகரத்தின் முடிவு மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முடிவால் இளைஞர்கள் இனி பெரியவர்களைப் போலவே முழு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இது பல குடும்பங்களுக்கும் பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. ஓசி டிரான்ஸ்போ ஓட்டோவாவின் பொது போக்குவரத்து நிறுவனம் தனது பட்ஜெட் பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் இளைஞர்களுக்கான மாதாந்திர பாஸை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. தற்போது இளைஞர்களுக்கான மாதாந்திர பாஸ் $104 பெரியவர்களுக்கான பாஸ் $135 உள்ளது. செப்டம்பர் 1 முதல் 11 முதல் 19 வரையிலான இளைஞர்களுக்கும் $135 செலுத்த வேண்டும். ஃப்ரீ டிரான்சிட் ஓட்டாவா என்ற குழு இந்த முடிவை வெட்கக்கேடானது என்று கண்டித்துள்ளதுடன் இதற்கு எதிராக ஒரு மின்னஞ்சல் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளது. இந்த பிரச்சாரத்தின் மூலம் நகர கவுன்சிலர்களுக்கு சுமார் 800 மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மற்ற பெரிய கனேடிய நகரங்கள் இளைஞர்களுக்கு தள்ளுபடிகளை வழங்கும் போது ஓட்டோவா இந்த முடிவை எடுத்திருப்பது வருந்தத்தக்கது என்று அந்த குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த முடிவால் பாடசாலைகளால் இலவச பாஸ் பெறாத சுமார் 1700 மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்று நகரம் தெரிவித்துள்ளது. பல குடும்பங்கள், குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் இந்த கூடுதல் செலவை எவ்வாறு சமாளிப்பது என்று கவலை தெரிவித்துள்ளன. சில மாதங்களுக்கு என் பிள்ளைக்கு பஸ் பாஸ் தேவையா என்பதை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று ஒரு பெற்றோர் குறிப்பிட்டதும் குறிப்பிடத்தக்கது. நகரம் தனது நிதி பற்றாக்குறையை சமாளிக்க இந்த நடவடிக்கை அவசியம் என்று கூறுகிறது. மேலும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு EQ பாஸ் போன்ற மாற்று தள்ளுபடி திட்டங்கள் உள்ளன என்றும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இந்த பிரச்சாரம் நகரத்தின் முடிவை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கவுன்சிலர்கள் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்வதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.